வணக்கம் நண்பர்களே. 60 வயது கடந்த பிறகு உடலில் பலவிதமான மாற்றங்கள் ஏற்பட தொடங்குகின்றன. எலும்புகள் பலவீனம் அடைகிறது, தசை வலிமை குறைகிறது, நினைவாற்றல் மங்குதல், செரிமானத்தன்மை மெதுவாகுதல், இந்த மாதிரியான பிரச்சனைகள் நிறையவே ஏற்படுகிறது. ஆனா சரியான உணவு முறையை பின்பற்றினா 60 வயதிலையும் 30 வயது போல சுறுசுறுப்பாக வாழ முடியும். ஆமா நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற அந்த 4 பழங்கள் 60 வயதிற்கு மேல் உள்ளவர்களுக்கு கட்டாயம் சாப்பிட வேண்டிய அந்த 4 அற்புதமான பழங்களை தான் பார்க்க போறோம். இந்த 4 அற்புதமான பழங்களும் இதய ஆரோக்கியம், மூளையோடைய செயல்பாடு, கண் பார்வை, செரிமானம், நோய் எதிர்ப்பு சக்தி, நீண்ட ஆயுளுக்கு இது உதவுகிறது. ஸோ இந்த 4 பழங்களை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா நோய் நொடி இல்லாமல் 100 வயது வரைக்கும் நீங்கள் ஆரோக்கியமாக வாழலாம். ஸோ அந்த 4 பழங்கள் என்ன, அதை எப்படி சாப்பிடணும், அதை சாப்பிட்றதுனால என்ன நன்மை, யாரெல்லாம் அதை சாப்பிடலாம், யாரெல்லாம் அதை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற முழு விவரத்தையும் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு இந்த ஒரு வீடியோ பயனுள்ளதாக இருக்கும். நம்ம முதலாவதாக பார்க்கக்கூடிய ஒரு பழம் என்னன்னா அதுதாங்க ஆரஞ்சு பழம். இது முதுமையை தள்ளி வைக்கக்கூடிய ஒரு பழம். இது விட்டமின் சி நிறைந்த ஒரு பழம். 60 வயதிற்கு பிறகு நோய் எதிர்ப்பு சக்தி இயல்பாகவே உடல்ல குறைய தொடங்கும். இதனால சளி, காய்ச்சல், தொற்றுகள் எளிதாக உங்க உடலை தாக்கும். ஆனால் ஆரஞ்சு பழத்தில் விட்டமின் சி அதிகமாக இருக்குது. இதனால் உங்களுடைய உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வலுவாக்கப்படும். வெளியிலிருந்து வரக்கூடிய பாக்டீரியா, வைரஸ்களை நீங்கள் எளிமையாக எதிர்த்து போராடலாம். ஆரஞ்சு பழம் தரக்கூடிய நன்மைகளை பார்க்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும், உடல்ல வெள்ளை இரத்த அணுக்களுடைய செயல்பாட்டை மேம்படுத்தும். இரண்டாவது, சருமத்தை இளமையாக வச்சுக்கிறதுக்கு பயன்படுது. கொலாஜன் உற்பத்தியை அதிகரித்து முகங்களில் ஏற்படக்கூடிய அந்த சுருக்கங்களை குறைக்கிறதுக்கு ஆரஞ்சு பழம் பயன்படுது. மூன்றாவது நன்மை, இதயத்தை பாதுகாக்கிறதுக்கு ஆரஞ்சு பழம் பயன்படுது. அந்த ஆரஞ்சு பழத்தில் பொட்டாசியம் அதிகமாக இருக்கிறதுனால அது இரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்கு பயன்படுது. நான்காவது நன்மை, கண் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கும் பாதுகாக்கிறதுக்கும் ஆரஞ்சு பழம் பயன்படுது. ஆரஞ்சு பழத்தில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் கண் பார்வையை மேம்படுத்த உதவுது. முக்கியமாக வயதானவர்களுக்கு வரக்கூடிய மங்கலான பார்வை, இதை சரி பண்ணுறதுக்கு ஆரஞ்சு பழம் பயன்படுது. அடுத்து ஐந்தாவது நன்மை, மலச்சிக்கலை குறைக்கிறதுக்கு பயன்படுது. இதில் அதிக அளவில் நார்ச்சத்து இருக்கிறதுனால குடல ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு ஆரஞ்சு பழம் பயன்படுது. முக்கியமாக 60 வயதிற்கு மேலே உள்ளவர்களுக்கு மலச்சிக்கல் ப்ராப்ளம் நார்மலாக இருக்கும். இது எப்படி சாப்பிட வேண்டும்னா, காலை உணவுக்கு பிறகு ஒரு ஆரஞ்சு பழத்தை சாப்பிடலாம், அல்லது ஆரஞ்சு ஜூஸாகவும் குடிக்கலாம். ஆனால் ஜூஸை விட பழமாக சாப்பிட்றதா சத்துக்கள் அதிகமாக உடலால் உறிஞ்சப்படும். நீங்கள் ஜூஸாக குடிச்சிங்கன்னா அது யூரின் வழியாக தண்ணி வெளியில் போயிடும், சத்துக்கள் வெளியில் போயிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எப்பொழுதுமே பழங்களில் பற்களால் கடிச்சு சாப்பிட்றது தான் உங்களுக்கு முழுமையான ஊட்டச்சத்து உடலில் போய் சேரும். நம்ம இரண்டாவதாக பார்க்கக்கூடிய ஒரு பழம் என்னன்னா அதுதாங்க ப்ளூபெர்ரி. இது மூளைகளுக்கு ஒரு சூப்பரான உணவாக இருக்குது. ப்ளூபெர்ரி உலகிலே மிகவும் சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நிறைந்த பழங்களில் ஒன்றாக இது கருதப்படுது. முக்கியமாக 60 வயதுக்கு பிறகு நினைவாற்றல் குறைவு ஏற்படும். ஆனால் ப்ளூபெர்ரி மூளைகளுடைய செல்களை பாதுகாக்கிறதுக்கு உதவுது. அதனால தான் வயதானவர்களுக்கு ஒரு சிறந்த ஒரு பழமாக இந்த பழம் சொல்லப்படுது. ப்ளூபெர்ரி தரக்கூடிய நன்மைகளை பார்க்கலாம். நினைவாற்றலை அதிகப்படுத்தும், மூளைக்கு ரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும். அதே மாதிரி அல்சைமர் அபாயத்தை குறைக்கிறதுக்கு ப்ளூபெர்ரி பயன்படுது. மூளை செல்களில் ஏற்படக்கூடிய அந்த சேதத்தை குறைக்கிறதுக்கு பயன்படுது. இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு பயன்படுது. கெட்ட கொழுப்புகளை குறைக்கிறதுக்கு இந்த ப்ளூபெர்ரி பயன்படுது. அடுத்து நான்காவது நன்மை, சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துறதுக்கு ப்ளூபெர்ரி பயன்படுது. இது ஒரு குறைந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் குறியீடு கொண்ட ஒரு பழம். அதனால சர்க்கரை நோயாளிகள் தாராளமாக சாப்பிடலாம். அடுத்து ஐந்தாவது நன்மை, உடல்ல அலர்ஜியை குறைக்கிறதுக்கு இந்த ப்ளூபெர்ரி பயன்படுது. அடுத்த ஒரு முக்கியமான நன்மை என்னன்னா, மூட்டு வலி உள்ளவர்களுக்கு இந்த பழம் உதவியாக இருக்கும். ஏன்னா மூட்டுகளில் இருக்கக்கூடிய அந்த அலர்ஜிகளை குறைக்கிறதுக்கும் குணப்படுத்துறதுக்கும் இந்த பழங்கள் பயன்படுது. எப்படி இந்த பழத்தை சாப்பிடணும்னா, ஒரு கைப்பிடி அளவு தினமும் எடுத்து நம்ம சாப்பிடணும். ஒரு கைப்பிடி அளவு எடுத்து தயிர், ஒரு கப் தயிரில் கலந்தும் நீங்கள் சாப்பிடலாம். அடுத்து நம்ம மூணாவதாக பார்க்கக்கூடிய ஒரு பழம் என்னன்னா அதுதாங்க பேரிக்காய்.
பேரிக்காய் செரிமானத்தோடைய நண்பன் அப்படின்னு சொல்லலாம். பேரிக்காய் மிகவும் சத்தான மற்றும் மென்மையான பழமாகும். 60 வயதுல செரிமான பிரச்சனைகள் அதிகமாவே இருக்கும். ஆனா பேரிக்காயில இருக்கக்கூடிய நார்ச்சத்து இதற்கு நல்ல ஒரு சிறந்த தீர்வை கொடுக்கும். பேரிக்காயுடைய நன்மைகளை பார்த்துடலாம். மலச்சிக்கலை தடுக்கிறதுக்கு பயன்படுது. குடல் இயக்கத்தை சீரா வச்சுக்கிறதுக்கு பயன்படுது. இதயத்தை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு பயன்படுது. நார்ச்சத்து கொழுப்புக்களை குறைக்கிறதுக்கு பயன்படுது. 3வது நன்மை, எடையை கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறதுக்கு பயன்படுது. உடல் எடையை குறைக்க நினைப்பவர்கள் பேரிக்காயை எடுத்துக்கலாம். இது வயிறு நிறைந்த ஒரு உணர்வை தருது. 4வது நன்மை, எலும்பு ஆரோக்கியத்திற்கு இது மிகவும் சிறந்த ஒரு பழமாக இருக்குது. பேரிக்காயில கால்சியம் மற்றும் விட்டமின்கள் அதிகமாகவே இருக்குது. இதனால் உங்களுடைய எலும்புகள் வலுவாக்கப்படும். அடுத்து 5வது நன்மை, சர்க்கரை நோயாளிகளுக்கு இது ஏற்ற ஒரு உணவாக இருக்குது. ஆனால் இதை சிறிதளவு மட்டும் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. இதை எப்படி சாப்பிட வேண்டும்னா, மதிய நேரத்தில் நம்ம இதை ஸ்நாக்ஸாக நம்ம கட் பண்ணி சாப்பிடலாம். ஆனால் இந்த பழத்தை தோலோடு சாப்பிட்றது தான் ரொம்பவுமே ஆரோக்கியமானது. தோலெல்லாம் சீக்கக்கூடாது. அப்படியே இந்த பழத்தை வாஷ் பண்ணிட்டு அப்படியே கட் பண்ணி நீங்கள் சாப்பிடலாம். அடுத்து நம்ம 4வதா பார்க்கக்கூடிய ஒரு பழம் என்னன்னா அவகேடோ பழங்கள் தான். இது நல்ல கொழுப்புடைய அரசன் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நல்ல கொழுப்புக்களை கொடுக்கக்கூடிய ஒரு பழம். முக்கியமாக 60 வயதுக்கு பிறகு இதய ஆரோக்கியங்கிறது ரொம்பவுமே முக்கியமான ஒன்று. ஆனால் இந்த அவகேடோ பழம் நல்ல கொழுப்புக்களை கொண்டது. இந்த நல்ல கொழுப்புக்கள் இதயத்திற்கு நன்மைகளை கொடுக்கக்கூடியது, அதே அளவுக்கு பாதுகாப்பையும் கொடுக்கக்கூடியது. அவகேடோ பழத்துடைய நன்மைகளை பார்த்துடலாம். இது இதயத்தை பாதுகாக்கிறதுக்கும் இதயத்தை சுற்றி இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை குறைக்கிறதுக்கும் பயன்படுது. அவகேடோ பழத்தை சாப்பிட்டு வருபவங்களுக்கு மாரடைப்பு அபாயம் குறைக்கப்படும். அடுத்து இது கண் பார்வைகளை பாதுகாக்கிறதுக்கு இந்த ஒரு பழம் பயன்படுது. இந்த பழத்தில் லூட்டின் மற்றும் சியாசாந்தின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்குது. இந்த 2 ஆன்டி ஆக்சிடென்ட்கள் கண் பார்வையை பாதுகாக்கிறதுக்கும் மேம்படுத்துறதுக்கும் பயன்படுது. அடுத்து 4வது நன்மை என்னன்னா, மூட்டுகளுடைய ஆரோக்கியத்திற்கு இந்த பழம் பயன்படுது. இதுலேயும் மூட்டுகளில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃப்ளமேஷன், வீக்கம், வலி இது எல்லாத்தையுமே குறைக்கும் தன்மை கொண்டது. அடுத்து 5வது நன்மை, உடல் சக்தியை அதிகரிக்கிறதுக்கு இந்த பழம் பயன்படுது. நீண்ட நேரம் ஆற்றலுக்கும் நீண்ட நேரம் ஒரு எனர்ஜியை கொடுக்கறதுக்கு இந்த பழம் பயன்படுது. இந்த பழம் நம்ம சாப்பிட்ட உடனே நம்ம என்ன சொல்கிறது, ரொம்ப சுறுசுறுப்பாகவும் ஆக்டிவாகவும் நம்ம செய்யக்கூடிய வேலைகளை செய்யும். அந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்ல ஒரு சக்தியை கொடுக்கக்கூடியது இந்த ஒரு பழம். இந்த பழத்தை எப்படி சாப்பிட வேண்டும்னா, நம்ம அவகேடோ பழத்தை ஹாஃபாக கட் பண்ணி அரை பழம் மட்டும் தினமும் சாப்பிட்டா போதும். இதை சாலடு ஸ்மூத்தியாகவும் சாப்பிட்லாம். ஒரு பழமாக எடுக்க வேண்டாம், ஹாஃப் பழமே ஒரு நாளைக்கு போதுமானது. ஆனால் டெய்லி எடுத்துக்கிறங்க. அரை பழமாக டெய்லி எடுத்துக்கிறங்க. ஒரே நாளில் எல்லா பழத்தையும் சாப்பிடாதீங்க. ஸோ அளவுங்கிறது ரொம்பவே முக்கியம். இந்த 4 பழங்களையும் ஒரு நாளைக்கு எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு டைம் டேபிளை நான் சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கிறீங்க. காலையில் நீங்கள் ஆரஞ்சு பழத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா மதியானம் ப்ளூபெர்ரி எடுத்துக்கிறங்க. அடுத்து சாயங்கால நேரம் பேரிக்காய் சாப்பிடுங்க. இரவுக்கு முன்னாடி அவகேடோ பழத்தை சாப்பிட்டுக்கிறங்க. ஸோ இந்த மாதிரி இந்த 4 பழத்தை ஒரு நாளைக்கு நீங்கள் எடுக்கிறா இருந்தாலும் எடுத்துக்கலாம். இல்லை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பழத்தை சாப்பிட்றா இருந்தாலும் நீங்கள் சாப்பிட்லாம். ஸோ இந்த 4 பழங்களுமே ரொம்ப ரொம்ப வயதானவர்களுக்கு முக்கியமான பழங்களாக இருக்குது. 60 வயதினர்கள் பழங்கள் சாப்பிடும்போது கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, பழங்களை எப்போவுமே முழு பழமாக சாப்பிடணுங்க. பாதி பழம் பாதி காய் அந்த மாதிரிலாம் தேர்ந்தெடுக்காதீங்க. முழு பழமாக இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் ஜூஸாக குடிக்கிறத விட பழமாக சாப்பிட்றது தான் ரொம்பவே நல்லது. அதே மாதிரி நீங்கள் ஜூஸ் குடிக்கிறா இருந்தால் அதில் சர்க்கரையெல்லாம் சேர்க்காதீங்க. வெறும் ஜூஸாக வேணால் குடிச்சுக்கிறங்க. தினமும் ஒவ்வொரு பழமாக மாற்றி மாற்றி சாப்பிடுங்க. ஒரே பழத்தை சாப்பிடாதீங்க. இப்போ அவகேடோனா அவகேடோவே இந்த ஒரு வாரம் ஃபுல்லாக சாப்பிட்றது, அடுத்த ஒரு வாரம் வேற பழம் அப்படி எடுக்காதீங்க. ஒரு நாள் அவகேடோ எடுத்தீங்கன்னா இன்னொரு நாள் ப்ளூபெர்ரி எடுங்க, இன்னொரு நாள் வேற பழம். அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பழங்களை மாற்றி மாற்றி எடுக்க தான் உங்களுக்கு உடலுக்கு நல்ல சத்துக்கள் கிடைக்கும். அதே மாதிரி நிறைய காய்கறிகள் இதெல்லாம் எடுத்துக்கிறங்க. கூடவே போதுமான அளவு ஒரு நாளைக்கு தேவையான தண்ணி
2லிருந்து 3 லிட்டர் தண்ணி எடுத்துக்கிறங்க. அடுத்து தூக்கம் ஒரு நாளைக்கு தேவையானது 7லிருந்து 8 மணி நேரம் தூக்கம்ங்க. அதை ஃபாலோ பண்ணிக்கிறங்க. அடுத்து உடற்பயிற்சி ஒரு நாளைக்கு 30 நிமிஷம் செய்யுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் டெய்லி நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்கள் 100 வயசு வரைக்கும் நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழலாம். நண்பர்களே, 60 வயதுங்கிறது வாழ்க்கையோட முடிவே கிடையாதுங்க. அது ஆரோக்கியமான வாழ்க்கையோடைய ஒரு புதிய தொடக்கம். ஸோ நம்ம இப்போ சொன்ன 4 பழங்களையும் அது கூட நம்ம சொன்ன பழக்க வழக்கங்களையும் பின்பற்றுங்க. ஆரோக்கியமாக இருங்க. உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். ஸோ நம்ம சொன்ன எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.